ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் போக போகிறோம். இது வந்து சேலம் ஜங்ஷன் தாங்க. மேக்ஸிமம் எல்லா வருஷமும் புரட்டாசி மாதம் 4வது கிழமை கும்பிட்டுட்டு கிளம்புவோம். பட் இந்த வருஷம் நம்ம அந்த டேட்டில் போகலை. அதுக்கப்புறம் தான் நம்ம போனோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரெயினில் போயிட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் திருப்பதி போனது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ட்ரெயினில் போகிறேன். தம்பி, ஒரு வழியாக ட்ரெயின் வந்துச்சு. வரதுக்கும் லேட் ஆகிருச்சு. 10:30க்கு மேலே தான் ட்ரெயின் வந்துச்சு ஜங்ஷனுக்கு. அதுவும் இல்லாமல் பயங்கர கூட்டமாகவும் இருந்துச்சு ஜங்ஷன்லேயே. முன்னாடி இருந்து வரதுனால எக்ஸ்பிரஸில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரில. யார் யார் போனோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூல் மேட்ஸு முத்தழகன் அப்புறம் செந்தில் 2 பேர்த்து கூட தான் போயிருந்தேன். திருப்பதியில் வந்து நாங்கள் இறங்குறதுக்கு ஸ்டேஷனில் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஆக்சுவலாக ட்ரெயினுக்குள்ளே நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடு, சீட்டெலாம் உட்காரத்துக்கு இடம் இல்லை. நாங்களே நின்றுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே உக்காந்துட்டு இருந்தோம். டைமாக கீழேயே படுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே மார்னிங் வந்து இறங்கிட்டு தான் வீடியோ எடுத்தோம். ஆக்சுவலாக இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து டெம்பிள் சிட்டியில் இறங்கிட்டு ட்ராவல் பண்ணி தான் நம்ம மலைக்கு மேலே போகணும். ட்ரெயினில் வந்ததுனால இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் தான் டிக்கெட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தா டிக்கெட் முடிஞ்சிருச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் மேலே மலைக்கு வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். மேலே போய் வாங்கிக்கலான்ட்டு. மலைக்கு மேலே வந்தாச்சு. ஒரு 1 ஹவருக்குள்ளேயே மேலே வந்துட்டோம்.
ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து குளிக்க போகலான்னு போனோம். பட் ஆனால் நான் மொட்டை அடிக்கணுங்கிறதுனால மொட்டை அடிச்சுட்டு ஒட்டுக்கா குளிச்சிடலான்ட்டு மொட்டை அடிக்கிற இடத்த நோக்கி கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு தான் சாமி பார்க்க உள்ளே போயிருந்தோம். போட்டோ நம்ம டூரில் வந்து ஒன்றா வரதை விட தனியாக வரல நிறைய பெனிஃபிட் இருந்துச்சு. என்னென்னா பொறுமையாக ஒரு இடத்துக்கும் போனோம். ஏன்னா டூரில் வரும்போது எல்லாம் ஒட்டுக்காக வரணும், இந்த டைமுக்குள்ளே வரணும், நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு 60 பேர் கூட வரனா ஒன்றா நம்ம வந்து தான் ஆகணுங்கிற ரீசன்னால் நம்ம அது ப்ராப்பராக கடைப்பிடிக்கணும். பட் ஆனால் தனியாக வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து மொட்டை அடித்தாச்சு, குளிக்கிற இடத்துக்கு குளத்தில் குளிச்சிக்கலான்ட்டு நாங்கள் குளத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். பட் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டைம் வந்து இருக்கிறதுனால ஃப்ரீயாக வந்து என்ன இருக்குது என்னென்னு பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு பொறுமையாக தான் போயிருந்தோம். குளிச்சுட்டு ஒரு 8 மணி இருக்கும். அதுக்குள்ளேயே நாங்கள் வெளியில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடலான்ட்டு சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே ஒரு 8:30 சம்திங்க்கு உள்ளே போயிருந்தோம். அங்கே உள்ளே டோக்கன் கொடுத்துருந்தாங்க. லைனில் நிற்க வச்சுட்டு உள்ளே டோக்கன் வாங்கிட்டு வழக்கம் போல் மொபைல் வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு லாக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. வெயில் எப்பயுமே ஜில்ஜில்னே தான் இருக்கும்.
இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக நம்ம டோக்கன் வாங்க போகிறோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே டோக்கன் வாங்கிட்டு இதுக்கும் பக்கத்துலேயே ஆக்சுவலாக பாதி தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு லாக்கர் இருக்குது. நம்ம பேக் வைக்கிறதாலும் சரி, மொபைல் வைக்கிறதும் வச்சிடலாம். இந்த இடத்துல தான் அது. ஸோ இங்கே வந்து நம்ம பேகு மொபைல் வச்சுட்டு இனிமேல் கோயில் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம லாக்கர், அதாவது இல்லை மொபைல் வந்து ரிட்டன் வாங்குகிற இடம். மொபைல் பேக் வச்சுருந்தேன், ரிட்டன் வாங்குகிற இடம் வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே பட்டியில் உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே 2 முறை சாப்பாடு கொடுத்துட்டாங்க. பருப்பு சாதம் செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேயே பால் கொடுத்துருந்தாங்க. பால் குடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டாச்சு. எப்போ கோவிலுக்கு வந்திருந்தாலும் சாமி பார்த்து முடிக்க நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் முன்னாடியே நாங்கள் சாமி பார்த்துருந்தாலுமே வேகமாக கீழே போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கோயில் போவோங்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் வந்தது திருப்பதிக்காக மட்டும்தான். அதுவும் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் தனியாக வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு நாங்கள் இங்கேயே ஆக்சுவலாக ஸ்டே பண்ணலாம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேன்ட்டு உட்காந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தெரியும். ஆக்சுவலாக ஆந்திரா சேனலில் வந்து ரெகுலராக திருப்பதியில் நடக்கிற லைவ்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்கள்ல, அந்த செட்டு தான் இது. இதுக்குள்ளே நடக்கிற அந்த ப்ரோக்ராமை தான் அவங்க லைவில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் சாமி உள்ளே காமிக்கிறதுனாலும் சரி, அவங்க வந்து காமிச்சிட்டே இருக்க இடம் வந்து இந்த இடத்துல தான். இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. திருப்பதியில் இருந்தது வீட்டுக்கு வர வரைக்கும். மீதி இருக்க வீடியோவை செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நான் உங்கள் MS.